ரத்தினஹாரம் சிறுகதை. ஆசிரியர் சுப்பையா அவர்கள். இதை உங்கள் பெட்டியில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடமிருந்தால் இந்த தடவை நிச்சயம் அடம் பிடித்து வாங்கி கொண்டு போய்விடுவாள் என்று கூறிய வண்ணம் தலையணை கடியில் வைத்திருந்த ரத்ன ஹாரத்தை எடுத்து கணவரிடம் கொடுத்தாள் சங்கரி அம்மாள். பரமேஸ்வரன் அதை வாங்கும் பொழுது லேசாக சிரித்து கொண்டார். இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என்று கூறினார். சங்கரி அம்மாளின் அழகிய கரங்கள் மிகவும் மெலிந்து போயிருந்தன. பேருக்காக போட்டிருந்த வளையல்கள் கீழே நழுவி விழுந்து விடாத வண்ணம் அடிக்கடி அவைகளை பின்னுக்கு தள்ளிவிட வேண்டியிருந்தது. நர்சிங் ஹோமுக்கு போனால்தான் சரி சங்கரி, டாக்டர் சொல்லிவிட்டார். இங்கு இல்லாத சௌகரியம் அங்கு ஏது? அப்படி இல்லை, டாக்டர், நர்ஸ் இவர்கள் நேர் பார்வையில் இருப்பது போல இருக்குமா என்ன? எனக்கு அங்கெல்லாம் போனால் கொஞ்சமும் பிடிக்காது என்றாள் சங்கரி. ஒரு மாதம் தானே, பல்லை கடித்து கொண்டு அங்கே இருந்து விடு என்ற மனைவிக்கு சமாதானம் சொன்னார் பரமேஸ்வரன். சங்கரி அம்மாளின் கண்களிலே ஈரம் தோய்ந்தது. அவர் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள். பரமேஸ்வரன் மத்திய சர்க்காரில் ஒரு பெரிய உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். நகரத்தில் ஒரு நல்ல இடமாக பார்த்து வீடு கட்டி கொண்டு குடி புகுந்தார். மூத்த மகள் உமா மகேஸ்வரிக்கு ஒரு நல்ல பெரிய இடத்தில் செழிப்பாக கல்யாணம் நடத்திவிட்டார். இளையவள் திரிபுர சுந்தரி காலேஜில் படித்து கொண்டிருந்தாள். இதை தவிர அவர்கள் வாழ்க்கையில் வேறு எந்த விதமான குறைவும் இல்லையானால் இளைய மகள் கல்யாணத்தை பற்றிய கவலைதானோ என்னவோ அந்த அம்மாளை பலவீனப்படுத்தி படுக்கையில் தள்ளிவிட்டது. நாளுக்கு நாள் உடம்பு மெலிந்து வந்தது. எல்லாம் சரியாக போய்விடும் என்று எண்ணியது போக இப்போது பெரிய வைத்தியம் பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிட்டது. மூத்த பெண் உமா மகேஸ்வரிக்கு சங்கரியின் உடல்நிலையை பற்றி பரமேஸ்வரன் விவரமாக கடிதம் எழுதினார். உமா மகேஸ்வரி திரிபுர சுந்தரியை போல சாது இல்லை. அப்பாவுக்கு மிக கோபமாக ஒரு பதில் எழுதினாள். தனக்கு முன்னமேயே ஏன் எழுதவில்லை என்று தான் உடனே புறப்பட்டு வருவதாக தெரிவித்தும் இருந்தாள். பரமேஸ்வரன் கலங்காத நெஞ்சம் படைத்தவர். மனைவியின் உடல்நிலைதான் அவரை மிகவும் கவலைக்குள்ளாக்கிவிட்டது. மத்திய சர்க்காரில் ராஜ பிரதிநிதி காரியாலயத்தில் அவர் உத்தியோகம் வகித்தார். அவருடைய வேலைகளில் அப்போதைக்கப்போது சமஸ்தானங்களுக்கு விஜயம் செய்து கண்காணித்துவிட்டு வருவதும் ஒன்று. ஒரு சமயம் கிழக்கு பஞ்சாப் பிரதேசத்தில் உள்ள ஒரு சமஸ்தானத்துக்கு போயிருந்தார். அந்த சமஸ்தானத்து மகாராஜா ஒரு வேட்டை பிரியர். இமயமலை சரிவிலுள்ள அவருடைய விஸ்தாரமான காடுகளில் அடிக்கடி வேட்டைக்கு செல்லுவார். பரமேஸ்வரன் போன சமயம் அவர் வேட்டைக்கு குறிப்பிட்டு இருந்த நாள் வந்தது. வருகிறீர்களா எங்களோடு வேட்டைக்கு என்று அழைத்தார் மகாராஜா. எனக்கு துப்பாக்கி ஒன்றும் சுடத் தெரியாதே என்றார் பரமேஸ்வரன். அதெல்லாம் பிரமாதமில்லை, ரொம்பவுமே சுலபம்தான், நான் சொல்லித் தருகிறேன். என்னுடன் கொஞ்சம் இந்த பக்கமாக வாருங்கள் என்று சொல்லி துப்பாக்கி பழகும் இடத்தில் அழைத்து சென்று துப்பாக்கியை எப்படி பிடிப்பது, எப்படி குறிபார்க்க வேண்டும், எப்படி சுட வேண்டும் என்பதையெல்லாம் காட்டினார். அதன் நுட்பங்களை கவனித்து கொண்டார் பரமேஸ்வரன். மறுநாள் மகாராஜாவோடு அவரும் வேட்டைக்கு சென்றார். வானலாவிய மரங்களுக்கு இடையில் செடி கொடி புதர்களை விலக்கி கொண்டு செல்லுவது ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுத்தது. மகாராஜா அடிக்கடி அந்த பிராந்தியங்களில் உலாவியவராகையால் விடுவிடுவென்று வேகமாக சென்றார். அவரை தொடர்ந்து சென்றார் பரமேஸ்வரன். ஒரு இடத்தில் ஒரு நீர் தடாகம், தடாகத்தை சுற்றி கொஞ்சம் வெளி. இந்த இடம் வேட்டைக்கு சரியான இடம், மிருகங்கள் தண்ணீர் குடிக்க இங்கு வரும் என்றார் மகாராஜா. அந்த சமயம் தள்ளி இருந்த புதர் அருகிலே ஒரு புலி பதுங்குவது தெரிந்தது. இருவரும் மேலே நடக்காமல் அப்படியே நின்றார்கள். அது முரட்டு புலி, 16 அடி வேங்கை என்று சொல்லுவார்களே அந்த வர்க்கம். மகாராஜா துப்பாக்கியை பிடித்து குறிபார்த்தார். புலி திரும்பி ஓட ஆரம்பித்தது. மகாராஜா சுட்டார். துப்பாக்கி சத்தம் பயங்கரமாக எதிரொலித்ததே தவிர குறி தவறிவிட்டதானால் புலி திரும்பி அவர்களை நோக்கி ஆக்ரோஷமாக பாய்ந்து வந்தது. மகாராஜா அதை எதிர்பார்க்கவில்லை. நொடி பொழுதில் அவர்களை நெருங்கிவிட்டது. மகாராஜா மீண்டும் சுட்டார். ஆனால் அதற்குள் புலி அவர் மீது பாய்ந்தது. மகாராஜா துப்பாக்கியோடு கீழே விழுந்து புரண்டார். ஆனால் பரமேஸ்வரன் கொஞ்சமும் தயங்காமல் தம் துப்பாக்கியால் சுட்டார்.
புலி சுருண்டு கீழே விழுந்தது. பின்பு எழுந்து ஓட ஆரம்பித்தது. அதற்குள் பரமேஸ்வரனின் இன்னொரு குண்டு அதை வீழ்த்தியது. கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டு இருந்தால் புலி மகாராஜாவை கிழித்து போட்டிருக்கும். மகாராஜா அவரை தழுவிக்கொண்டு நன்றி தெரிவித்தார். அன்று அரண்மனையில் ஒரு பெரிய பாராட்டு விருந்து ஏற்பாடு ஆயிற்று. விருந்து முடிந்த பின்னர் மகாராஜா தம்முடைய குடும்ப ஆபரணங்களில் சிறந்த ஒன்றை, இரத்தின ஹாரத்தை, ஒரு பெரிய வெள்ளி தாம்பாளத்தில் வைத்து பணிவுடன் அவருக்கு பரிசாக சமர்ப்பித்தார். அதற்கு தக்க முறையில் நன்றி தெரிவித்துவிட்டு பரிசை ஏற்க மறுத்துவிட்டார் பரமேஸ்வரன். நான் ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தன், இதை ஏற்பது முறையல்ல என்று அழுத்தமாக சொல்லிவிட்டார். ஆனால் மகாராஜாவோ அதோடு விடவில்லை. அதை நேராக ராஜ பிரதிநிதிக்கு அனுப்பி அதன் காரணத்தையும் விவரமாக தெரிவித்திருந்தார். தம்முடைய நன்றி அறிதலாக பரமேஸ்வரன் ஏற்றுக்கொள்ளாவிடில் தமக்கு மன சமாதானம் ஏற்படாது என்றும், ஆகையால் அந்த இரத்தின ஹாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ள உத்தரவு வழங்குமாறும் கேட்டுக்கொண்டார். ராஜ பிரதிநிதியின் அரசாங்க காரியதரிசியிடமிருந்து கடிதத்தோடு இரத்தின ஹாரமும் வந்து சேர்ந்தால் அதை எப்படி பரமேஸ்வரன் மறுக்க முடியும்? பின்னொரு சமயம் அவர் மகாராஜாவை சந்தித்த பொழுது அதன் சிறப்பை மகாராஜா ஆவலோடு எடுத்து உரைத்தார். எந்த காரணத்தை கொண்டும் அதை அழித்து வேறு ஆபரணமாக மாற்றக்கூடாது என்றும், அதில் பதித்திருந்த இரத்தினங்கள் பல ஆயிரம் ரூபாய்கள் மதிப்பு பெறும் என்றும் சொன்னார். எத்தனையோ இரத்தின வியாபாரிகளிடம் அதற்கு விலை மதிப்பிட கொடுத்தார்கள். நாளுக்கு நாள் அதன் மதிப்பு உயர்ந்ததே தவிர குறையவில்லை. வேலைப்பாடோ மிக நுட்பம் வாய்ந்ததாக இருந்தது. கைதேர்ந்த இரத்தின கலைஞன் ஒருவன் செய்த தலை சிறந்த இரத்தினஹாரம் அது. தான் முதலில் பிறந்தவள் ஆகையால் அதை தனக்கு தந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள் உமா மகேஸ்வரி. குழந்தைகளுக்கு கழுத்தில் போட்டு அனுப்பு என்று பரமேஸ்வரனும் சொல்லி பார்த்தார். சங்கரி அம்மாளுக்குத்தான் மனது வரவில்லை. அது திருபுர சுந்தரிக்குத்தான் என்று அவள் முடிவு செய்து வைத்திருந்தாள். சங்கரி அம்மாள் மீது பரமேஸ்வரனுக்கு கோபம் வரவில்லை, இரக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் தன்னை போல அவளும் ஏன் கருத்து ஒருமிக்கவில்லை என்பது அவருக்கு விளங்கவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில், சங்கரி, நம்முடைய வீடு குழந்தை இல்லாமல் வெறிச்சென்று இருந்தபோது நம் பிள்ளை கலியை தீர்த்து வைத்து நம்மை மகிழ்வித்தது உமா இல்லையா என்றார். சங்கரி பதில் பேசவில்லை. அந்த காலத்தை சங்கரி அம்மாள் மறந்துவிட்டாளோ என்னவோ. ஆனால் பரமேஸ்வரனால் எப்படி மறக்க முடியும்? அப்பா எப்போ வருவார் என்று கேட்டு அருகிலேயே நின்று வழிமேல் விழி வைத்து பார்த்து கொண்டிருப்பாளே உமா, அந்த நாட்களைத்தான் மறக்க முடியுமா? உமா பேச போவது தமிழ்தானா என்று சங்கரி அம்மாள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த நாட்களும், அவள் ஏக்கத்தைக் கண்டு பரமேஸ்வரன் சிரி சிரி என்று சிரித்த நாட்களும் இன்னும் அவருடைய மனதில் பசுமையாக இருந்தன. அவர்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷங்கள் கழிந்துவிட்டன. எல்லோரும் பொறாமைப்படும்படியாக பரமேஸ்வரனின் உத்தியோகம் மளமளவென்று உயர்ந்தது. ஆனால் அவர்கள் ஏக்கத்துக்கு மருந்து கிட்டவில்லை. அவர்கள் எதற்கு தவம் கிடந்தார்களோ அது கிடைக்கவே இல்லை. நான் மலடியாகவே போய்விட நேருமோ என்று பயந்தாள் சங்கரி அம்மாள். கொஞ்ச நாட்கள் போன பின்னர் கணவனிடம் கூட அதை பற்றி பேச விருப்பம் இல்லாதவளானாள் சங்கரி அம்மாள். நீண்ட லீவு பெற்றுக்கொண்டு பரமேஸ்வரன் தம் மனைவியுடன் தென்னாட்டில் உள்ள முக்கியமான ஸ்தலங்களையெல்லாம் தரிசித்தார். தான தர்மங்கள் பல வழிகளிலும் செய்தார். ஸ்தல யாத்திரைக்கு பிறகு இருவர் மனதிலும் தங்கள் குறை நீங்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது. புது தில்லியிலே பரமேஸ்வரன் குடியிருந்த வீடு ஒரு பெரிய விஸ்தாரமான தோட்டத்தின் மத்தியில் அமைந்த ஒரு ஸ்ருங்கார வீடு. வீட்டை சேர்ந்த வேலைக்காரர் தங்கும் விடுதிகளில் பஞ்சாப் நாட்டை சேர்ந்த ஒரு ஏழை தன் குடும்பத்துடன் வசித்து வந்தான். யாரோ இன்னொரு சர்க்கார் அதிகாரி சிபாரிசு செய்ததன் பேரிலே விடுதிகளில் ஒன்றை அவனுக்கு கொடுத்து இறந்தனர். ஏற்கனவே அவனுக்கு 4 குழந்தைகள், மேலும் மனைவி கர்ப்பவதியானாள். சங்கரி அம்மாள் பார்த்தும் பாராததுமாக அந்த ஏழைகளுக்கு பொருட்களை கொடுத்து ஆதரித்து வந்தாள். தோட்டக்காரன் மனைவிக்கு உரிய காலத்தில் பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையிடத்தில் தான் சங்கரி அம்மாளுக்கு அலாதியான வாத்சல்யம். வேலைக்காரி குழந்தை என்று கூட பாராமல் அதை எடுத்து சீராட்டினாள். விதவிதமான ஆடை அணிகளை அணிவித்து மகிழ்ந்தாள். செல்லமாக
உணவு ஊட்டினாள். எப்பொழுதும் சங்கரி அம்மாளின் மடியிலேயே தவழ்ந்து கொண்டிருந்தது அந்த குழந்தை. சங்கரி அம்மாள் இடுப்பில் உள்ள குழந்தை பரமேஸ்வரனை நோக்கி தாவ ஆரம்பித்தது. அப்போதுதான் சங்கரி அம்மாள் மனம் விட்டு கலகலவென்று சிரித்தாள். "பாத்தீங்களா வேடிக்கையை? நான் இதை தூக்கி சுமந்து கொண்டிருப்பது போதாது என்று உங்களிடம் வேறு வர எத்தனிக்கிறதை?" என்று சொன்னாள். பரமேஸ்வரன் ஆபீஸ் உடையை கூட கலற்றாமல் குழந்தையை வாங்கி கொண்டார். சமையல் அறைக்கு சென்று காபி கலந்து கொண்டு வந்து மேஜையின் மீது வைத்துவிட்டு குழந்தையை மீண்டும் வாங்க போகும் சமயத்தில் அது சங்கரி அம்மாளிடம் வர மறுத்துவிட்டது. அந்த சமயத்தில் தான் பரமேஸ்வரனுக்கு அதன் மீது பற்று ஏற்பட்டு விட்டது. இந்த குழந்தையை நாமே வைத்து கொள்ளலாமா? அவர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தால் போதும், ஒரு வார்த்தையும் சொல்லாமல் சரி என்று சொல்லிவிடுவார்கள் என்று சொன்னாள் சங்கரி. அதெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். குழந்தையை தானம் கொடுக்க எந்த பெற்றோரும் சம்மதிக்க மாட்டார்கள். இல்லை இல்லை, நான் அவனிடம் லேசாக கேட்டு பார்த்தேன். உங்களுக்கு பிடித்து இருந்தால் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். கொஞ்சம் அழுத்தி கேட்டால் சரி என்று சொல்லிவிடுவான். பரமேஸ்வரனுக்கு அதை தடுத்து மறுக்க இஷ்டமில்லை. உனக்கு பிடித்திருந்தால் சரியானால் இந்த குழந்தையை நாம் இன்னொருவரிடமிருந்து வாங்கி வைத்திருக்கிறோம் என்று பிறருக்கு தெரியவே கூடாது. இதுதானா பிரமாதம்? நான் வேண்டுமானால் குழந்தையோடு 1 வருஷம் பெங்களூரில் போய் இருந்துவிட்டு வருகிறேன். குழந்தை மீது தம் மனைவிக்கு எத்தனை பிரியம் என்று கண்டு கொண்டு விட்டார் பரந்தாமன். குழந்தையின் தாயிடம் சங்கரி அம்மாள் அதை பற்றி பிரஸ்தாபித்த பொழுது அவள் எந்தவித மறுதளிப்பும் சொல்லவில்லை. அவள் சௌக்கியமாக வாழப்போகிறாள் என்று தான் சந்தோஷமடைந்தாள். சந்தோஷத்துடன் குழந்தையை கொடுத்து விட்டாள். ஆனால் பரமேஸ்வரன் அதை யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது என்று சொல்லி பெற்றோர்களிடம் 5000 ரூபாயை கொடுத்த பொழுது அந்த பணத்தை வாங்க மிகவும் சஞ்சலம் அடைந்தார்கள். குழந்தையை விற்ற மாதிரி ஆகுமே என்று தாய் கண்ணீர் உகுத்து விட்டாள். இல்லை, உங்களுக்கு 5 குழந்தைகள். இந்த ஒரு குழந்தை மட்டும் சௌக்கியமாக இருந்தால் மற்ற குழந்தைகள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? அந்த குழந்தையின் நன்மையை உத்தேசித்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதை கேட்டு பெற்றோர் மனதிலே சமாதானம் ஏற்பட்டது. உமா மகேஸ்வரியின் பெற்றோர்கள் சொந்த கிராமத்துக்கு போன அன்றே பரமேஸ்வரன் மனைவி குழந்தையுடன் லீவிலே பெங்களூருக்கு சென்றாள். அங்கு போய் 1 மாதம் தங்கியிருந்தாள். உற்றார் உறவினர்களுக்கு சங்கரி அம்மாள் கர்ப்பவதியாக இருப்பதாகவும் டாக்டர் யோசனைப்படி பெங்களூரில் கொஞ்ச காலம் தங்கப் போவதாகவும் தகவல் கொடுத்தார்கள். இவ்வாறாக உமா மகேஸ்வரி அவர்கள் குறையை தீர்த்தாள். இருவரும் குழந்தையை சீராட்டும் பொழுது வேடிக்கையாக ஒன்றை சொல்லி சங்கரி அம்மாளை அவர் பரிகசிப்பது வழக்கம். எல்லாம் சரிதான் சங்கரி, உமா பேச ஆரம்பிக்கும் பொழுது பஞ்சாபி பாஷையை பேசுவாளே, அப்போது உன் குட்டு வெளியாகிவிடுமே. சங்கரி அம்மாளுக்கு அது பரிகாசம் என்று படவே இல்லை. பாவம். அதிலிருந்து அவள் எப்போது வாய் திறந்து பேசப்போகிறாள் என்று சங்கரிக்கு ஏக்கம். அன்று ஒரு நாள் பரமேஸ்வரன் ஆபீஸிலிருந்து வந்ததும், இன்று உமா பேசியதை நீங்கள் கேட்கவில்லையே, அம்மா என்று சொன்னாள் என்றாள். அப்படியா என்று ஆச்சரியப்படுபவர் போல நடித்தார். இன்னொரு நாள், நீங்கள் சொன்னது சரியே இல்லை. நான் ஒரு பஞ்சாபி குழந்தையை கூப்பிட்டு உமாவோடு என்னவெல்லாமோ பஞ்சாபி பாஷையில் பேச சொன்னேன். உமாவுக்கு அந்த குழந்தை சொன்னது ஒன்று கூட புரியவே இல்லை. போங்கள் நீங்கள் என்றாள் சங்கரி. இவ்வாறாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தாள் உமா. அன்று அவளுடைய பிறந்த தினம். இப்பொழுதுதான் சங்கரி அம்மாள் அந்த ரத்தின ஹாரத்தை எடுத்து அணிவித்தாள். அப்போது எடுத்த புகைப்படம் தான் இன்றும் நடுஹாலை அலங்கரித்து கொண்டு இருந்தது. உமாவுக்கு 5 வயது நிறைந்த பொழுது திரிபுர சுந்தரி பிறந்தாள். உமாவுக்கும் தனக்கு ஒரு தங்கை கிடைத்ததை பற்றி அளவு கடந்த சந்தோஷம். அவள் தொட்டிலை விட்டு அகலாமல் அதன் அருகிலேயே தான் அவள் விளையாட்டு எல்லாமே. ஓய்வு பெற்றுக்கொண்ட பின்னர் சென்னையில் வந்து வீடு கட்டிக்கொண்டு குடி புகுந்தார் பரமேஸ்வரன். உமா மகேஸ்வரியின் ஒப்பற்ற அழகை கண்டு பல இடங்களிலிருந்து பெண் கேட்டு வந்தார்கள். பரமேஸ்வரன் மதுரையில் இருந்து வந்த ஒரு பெரிய இடத்து வரனுக்கு உமாவை நிச்சயம் செய்து கல்யாணம் நகரமே பிரமிக்கும்படியாக நடத்திவிட்டார். அவளை பற்றி நினைக்கும் பொழுதே பரமேஸ்வரனுக்கு ஆனந்தம் பொங்கும். எங்கு பிறந்தவள், எப்படி வந்து எங்கு போய் வாழுகிறாள், இது என்ன மாயமோ என்று ஆச்சரியப்படுவாரானால் சங்கரிக்கு மட்டும் அந்த வாத்சல்யம் ஏன் குறைந்து போயிற்று? தன்னை விட உமா மீது உயிரையே வைத்தவள் சங்கரி அல்லவா?
அதை எப்படி மறந்தாள் சங்கரி? பாம் பாம் என்று இறைத்து கொண்டு கார் வாசல் முன்னால் வந்து நின்றது. அதிலிருந்து மான் போல துள்ளி கொண்டு இறங்கி ஓடி வந்தாள் உமா. அவளை கண்ட திரிபுர சுந்தரி அக்கா என்று ஓடி வந்து கட்டி கொண்டாள். ஆனால் ஒன்றையும் கவனிக்காமல் அம்மா அம்மா என்று இறைந்து கொண்டு சங்கரி அம்மாள் படுத்து கொண்டு இருந்த அறைக்கு ஓடிவிட்டாள் உமா. சங்கரி அம்மாள் இருந்த நிலையை கண்டதும் ஓவென்று அழுதுவிட்டாள். உமா, நல்ல வேளையாக நீ வந்து விட்டாய். உங்க அம்மா பிடிவாதம் உனக்குத்தான் தெரியுமே. நர்சிங் ஹோமுக்கு போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாள். இனிமேல் நீயாச்சு உங்க அம்மாவாச்சு. அம்மாவிடம் கேட்டுக்கொண்டுதான் அவளை நர்சிங் ஹோமுக்கு அனுப்புவதோ? நன்றாக இருக்கிறது. என்று சாயந்தரமே போகிறாளா இல்லையா என்று பாருங்கள் அப்பா என்றாள் உமா. அன்று மாலையே சங்கரி அம்மாள் நர்சிங் ஹோமுக்கு போனாள். அம்மாவோடு நான் இருக்கிறேன் சுந்தரி, நீ கவலைப்படாதே என்று தங்கைக்கும் அப்பாவுக்கும் தைரியம் சொன்னாள் உமா. வைத்தியம் ஒழுங்காக நடந்தது. இருந்தாலும் சங்கரிக்கு ஏனோ உடம்பு தேரவே இல்லை. டாக்டர் இறுதியாக சொன்னார், ரத்தம் ஊட்டினால் தான் சரிப்படும், வேறு எந்த மருந்தாலும் பலத்தை கொண்டு வர முடியாது என்று. பலருடைய இரத்தத்தை சோதித்தார் டாக்டர். யாருடைய இரத்தமும் பொருந்தவில்லை. உமா மகேஸ்வரியின் இரத்தம்தான் பொருந்தியது. உமாவுக்கு அது மிகவும் சந்தோஷம். இரத்த ஊட்டம் ஆன பிறகு சங்கரி அம்மாள் முகத்திலே தெளிவு பிறந்தது. 2 மாதங்களுக்குள் பழைய சங்கரியானாள். அவளை வீட்டுக்கு அழைத்து வந்தாயிற்று. நோயில் கிடந்து தேறிய மாமியாரை பார்ப்பதற்கும் உமாவை அழைத்து செல்லுவதற்கும் உமாவின் கணவன் மதுரையிலிருந்து வந்திருந்தான். அன்று எல்லோரும் சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். அம்மா, என் மைத்துனர் எம்ஏ முதல் வகுப்பில் தேறியிருக்கிறாராம். சங்கரி அம்மாள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஆனால் உமா பேச ஆரம்பித்தாள். அப்பா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் திரிபுர சுந்தரியை அவருக்கு மனம் முடித்து கொள்ள தயாராம் இவர் சொல்லுகிறார் என்றாள் கணவனை சுட்டி காட்டி கொண்டு. மாப்பிள்ளை பேச ஆரம்பித்தார். மாமா, தம்பிக்கு பெண் பார்க்கும் பொறுப்பை அம்மாவும் அப்பாவும் உமாவிடம் விட்டிருக்கிறார்கள். யார் சம்மதமும் வேண்டாம், உமாதான் ஒப்புக்கொள்ள வேண்டும். பிள்ளை வீட்டுக்காரியும் நான், பெண் வீட்டுக்காரியும் நான். இது வேடிக்கையாக இல்லையாப்பா என்று இன்னொரு கேள்வியை போட்டாள் உமா. உன் இஷ்டப்படியே செய்யம்மா. உன் தங்கையின் கல்யாண பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டு விட்டால் அதை விட வேறு என்ன வேண்டும் எங்களுக்கு என்றார் பரமேஸ்வரன். சங்கரி அம்மான் கண்களில் நீர் துளிர்த்தது. மறுநாள் மாலை ரயிலில் உமாவும் அவள் கணவனும் புறப்பட ஏற்பாடு. கார் வந்து வாசல் முன்னால் நின்றது. அம்மா, போய் வருகிறேன். அப்பா, போய் வருகிறேன் என்று நமஸ்கரித்தாள் உமா. சுந்தரி, அம்மாவையும் அப்பாவையும் கவனித்துக்கொள். அம்மாவை அப்பா சரியாக கவனித்து கொள்ள மாட்டார். நீதான் பார்த்து கொள்ள வேணும், தெரிந்ததா? சரி அக்கா. காரில் போய் ஏறிக்கொண்டாள் உமா. சங்கரி அம்மாள் பரமேஸ்வரனை குறிப்போடு பார்த்தாள். என்ன என்று கேட்டார் பரமேஸ்வரன். நான் உங்களிடம் கொடுத்த ரத்னஹாரம் எங்கே? அது ஏன் இப்போது? அதை என்னிடம் கொடுங்கள். அதை எடுத்து வருவதற்கு உள்ளே சென்றார் பரமேஸ்வரன். உமா, இங்கே இறங்கி வா கொஞ்சம். ஏன் அம்மா என்று கேட்டவாறே இறங்கி வந்தாள் உமா. இதற்குள் அந்த ரத்னஹாரத்தை எடுத்து கொண்டு வந்து சங்கரியின் கையில் கொடுத்தார் பரமேஸ்வரன். அதை வாங்கி உமாவின் கழுத்தில் அணிவித்து, பத்திரம், ஜாக்கிரதையாக போட்டுக்கொள் என்றாள் சங்கரி அம்மாள். அம்மா, தங்கைக்கு இது நன்றாக இருக்குமே என்றாள். உண்மையில் அதை பற்றி அவளுக்கு ஞாபகமில்லை. அதெல்லாம் அவளுக்கு வேறு இருக்கிறது உமா. நீ முதலில் பிறந்தவள். இது உன் சொத்து, உனக்குத்தான் என்றாள் கனிவுடன் சங்கரி அம்மாள். மான் போல துள்ளி ஓடிப்போய் காரில் ஏறி கணவன் அருகில் அமர்ந்து கொண்டாள் உமா. கார் புறப்பட்டது. பெற்றோர்கள் கார் மறையும் வரையிலும் அதையே பார்த்து கொண்டு நின்றார்கள். அன்பனவர்களே, சுப்பையா அவர்கள் எழுதிய ரத்தினஹாரம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.